நான் திருநெல்வேலிக்கு அல்வா குடுத்துருவேன். நீ எனக்கு அல்வா குடுக்குறியா? வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. தொலைச்சடா நீ, தொலைஞ்சடா நீ. இத்தோட உன் வாழ்க்கையில நீ புரோக்கர் வேலைய பார்க்கக்கூடாது. மவனா வாய் இரு தம்பி வரேன். வாங்கிக்கடா. தம்பி, என்ன தம்பி? அவன் யாருன்னே தெரியாது. அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. அதுவும் ஒரே ஊர்ல அண்ணன் தம்பி மாரி பழகியிருக்கோம். எனக்கு சப்போர்ட் பண்ணா, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. அதுவும் போய் ஆஃப்டர் ஆல் ஒரு புரோக்கர். ப்பு! நாய் போட்டேனா! இவன் என்ன பண்ணான் தெரியுமா தம்பி? தம்பி, இன்னைக்கு நானு ஜாதகம் பார்த்தேன் தம்பி. அதுல ஜோசியக்காரன் சொன்னான், அ இந்த மாசத்தோட உனக்கு கல்யாணம் நடந்தா தான் உண்டு. அதுக்கப்புறமாக்கி 12 வருஷத்துக்கு எனக்கு கல்யாணமே இல்லையாம் தம்பி. அ அதனால தான் இவன பத்தி தெரிஞ்சுக்கின்னு, இவன்கிட்ட போயிட்டு பொண்ணு இருந்தா பாரு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் தம்பி. அதுக்கு இவன் என்ன பண்ணான் தெரியுமா தம்பி? எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்டான் தம்பி. நான் சொன்னேன், எங்க குடும்பம் ஆச்சாரமான குடும்பம். ஒரு அடக்கமான அடக்கமான பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டேன் தம்பி. அவ்வளோதான் தம்பி கேட்டேன். வேற வசதி கேட்கல. இத்தினி சவரம் போடுன்னு கேட்கல. உயரம், குள்ளம், சிகப்பு, அழகு எதுவுமே கேட்கல தம்பி. அடக்கமான பொண்ணு தான் வேணும்னு கேட்டேன் தம்பி. இவன் என்ன பண்ணணும் தம்பி? சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க தம்பி. ஆ, ஆ. அடக்கமான பொண்ணுன்னா, அமைதியா வாய் பேச தெரியாம, அதாவது கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ற பொண்ணு, அடக்கமா ஊர்ல அது அப்படி நெறைய பொண்ணுங்களா இருக்குல்ல. அப்படிப்பட்ட பொண்ணு காட்டுனேன்ல தம்பி. அத விட்டுட்டு இவன் சுடுகாட்டுக்கு கூட்டின்னு போனான் தம்பி. அப்பவே நான் கேட்டேன், "ஏன்டா சுடுகாட்டுக்கு கூட்டின்னு போற? எனக்கு சுடுகாட்டுனா பயம்டா" அப்படின்னா. "இல்ல, இல்ல வாங்க" அப்படின்னு கூட்டிட்டு போனான் தம்பி. அங்க போயிட்டு 3 சமாதிய காட்டிட்டு, "இது போன வாரம் அடக்கமான பொண்ணு. இது அதுக்கு போன மாசம் அடக்கமான பொண்ணு. இது நேத்து அடக்கமான பொண்ணு. இதுல எந்த பொண்ணு உங்களுக்கு வேணும்னு கேட்குறான் தம்பி. எந்த பொண்ணு வேணும்னு கேட்குறான் தம்பி. அடக்கமான பொண்ணுக்கும், அடக்கம் பண்ண பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாம இவன் ஒரு புரோக்கரா இருந்து, அதுவும் என்ன பார்த்து எவ்வளோ ஒரு கிண்டல் பண்ணி என்ன கூட்டின்னு போய் காட்டியிருக்கிறான் தம்பி. இவன என்ன பண்ணலாம் சொல்லு தம்பி. தம்பி இ நீங்க என்ன என் மேல மரியாதை வச்சிருந்தா கூட பரவால்ல. இவன நான் உண்டில்லாத ஆக்கிறேன். டேய்! ஒரேயா இருடா.